வணக்கம் வீவர்ஸ். இன்று ஆடி அமாவாசை. பொதுவாக அமாவாசை என்றாலே சில விஷயங்களை நம்ம பண்ண வேண்டியிருக்கு, நம்முடைய முன்னோர்களுக்காக, பித்ருக்களுக்காக. பொதுவாக அமாவாசை அன்று என்ன பண்ண வேண்டும்னு பார்ப்போம். நாம் வீட்டிலேருந்து இப்போ கிளம்புறோம். தயிர் சாதம் பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு போய் தானம் வழங்கணும். தயிர் சாதம் தான் வழங்கணும்னு சொல்லுவாங்க இந்த அமாவாசைக்கு மட்டும். அதை மாதிரி நம்ம இப்போ கிளம்பிட்டோம். சில பேக்கெட்ஸ்களை எடுத்துகிட்டு தயிர் சாதம் ப்ளஸ் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு கிளம்புறோம். பார்ப்போம் எதுக்கு ஆனால் வராங்களா, வயசானவங்க, சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுத்தா நம்மளுக்கு நற்பலன்களை இன்னைக்கு தரும். ஆடி அமாவாசை வழக்கமாக எல்லா அமாவாசைகளிலும் நம்முடைய வீட்டு வாசலில் நம்முடைய இறந்து போன நம்முடைய முன்னோர்கள் காத்திருப்பார்கள். நாம் கொடுக்க போகும் அந்த எள்ளு தண்ணிக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம சீக்கிரமாக கொஞ்சம் எழுந்து ரெடி பண்ணி தர்ப்பணம் எல்லா அமாவாசைகளும் கொடுக்கலாம், தப்பில்லை. எள்ளு தண்ணி மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம படையல் போட்டு கும்பிடுவோம். இறந்தவர்களுடைய திதி அன்று நாம் தர்ப்பணம் கொடுத்து தானம் செய்வது இன்னும் மிக சிறப்புக்குரியதாகும். மேலும் அமாவாசை அன்று நீங்கள் வீட்டு கழுவவோ, கோலம் போடவோ, விளக்கு பூஜைகள் சாமான்களே கழுவவோ கூடாது. அதுக்கு முன்தினமே நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். அமாவாசை அன்று இதை பண்ணக்கூடாது. வாங்க போகலாம். யாராவது தென்படுறாங்களா பார்ப்போம். சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் நம்ம சாப்பாடு கொடுத்துருவோம். குறைஞ்சது ஒரு 6 பேருக்காவது நம்ம தானம் பண்ணணும். சாப்பாடு கொடுக்கறது நம்ம நல்லது, அன்னதானம்ன்றாங்க. அதிலும் தயிர் சாதம் தான் கொடுக்கணும். அமாவாசை அன்று மட்டும் தயிர் சாதம் கொடுப்பது தான் நல்லது. வாங்க, ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம். இன்னும் சில பேரை நோக்கி போவோம். பாருங்கள், கொஞ்சம் அப்படியே முன்னாடி போகிறோம். இங்கே ஒரு குரூப்பாக இருக்காங்க, ஒரு 4-5 பேர். அவங்கள கேட்போம் வேணுமான்னு. இறங்குமா, காட்டு காட்டு. இல்லை நம்ம இறங்கணும். பாட்டில், தண்ணி பாட்டில் அவங்க வச்சுக்கிறாங்க. இந்தாங்க. ஆமாம்மா, வாங்கிக்கோம்மா. உட்காந்து தான் கொடுமா. வேறு யாருன்னா இருக்காங்களா? இன்னும் ஒன்று இருக்குது. யாருன்னா வந்தால் கொடுத்துட்றீங்களா? தண்ணி பாட்டில் எல்லாம் கொடுத்துருமா. கொடுத்துட்டு வந்தாங்க. தண்ணி, தயிர் சாதம். யாரு? ஓகேங்க, கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, காலி பண்ணிட்டோம். இப்போ நம்ம திரும்பி கிளம்புறோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு படையலெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இருந்தவங்களுக்கு படைச்சாச்சு. இப்போ நம்ம காக்காவுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம். வாங்க. காக்காவுக்கு இப்போ நம்ம சாதம் வைக்க போகிறோம். நம்ம படைச்சதுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு தனி இலையில் எடுத்துகிட்டு போயிட்டு காக்காவுக்கு வைக்கிறோம். இங்கே பாருங்கள், பால்கனியில் வச்சுருக்கோம். காக்கா வருமா பார்ப்போம். வந்துச்சுங்க, இன்றைக்கி உடனே வந்துட்டார் காக்கா. பாருங்க, சாப்பிட்டாங்க. காக்கா சாப்பிட்டாச்சுங்க. இவ்வளோ தாங்க அமாவாசை, ஆடி அமாவாசை இவ்வளோ தான். இதை எல்லோரும் கடைபிடிச்சா நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.